உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்கள் உடம்பை பற்றியே அந்த வலியை பற்றியே யோசிச்சிட்டே இருக்காங்க சரியா? இது நான் கற்றுக்கிட்ட பாடம். எனக்கு நிறைய சர்ஜரிஸ் ஆகிருக்கு. ஸோ அடெஷன் இருக்கலாம், என்னன்னு தெரியாது. நிறைய பெயின். இந்த வலி எதுக்கு வந்துச்சோ, எங்கேருந்து வந்துச்சோ, என்ன பிரச்சனையாக இருக்குமோ, என்ன வியாதியாக இருக்குமோ, இப்படி யோசிச்சே பல காலம் போயிடுச்சுங்க. வேணவே வேணாம். உங்களுக்கு ஏதாச்சும் வலி இருக்குது, உடம்புல வலிக்குது, எதுக்கு வலிக்குது அப்படின்னே தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றியே தியானம் பண்ணாதீங்க. இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரச்சனையில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமானா? இல்லை. அதாவது ஒரு முடிவுக்கு வந்து கடவுளே நீங்கள் இல்லாமல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த தீர்மானத்துக்கு வந்து அவரோடு கூட க்ளோஸ் ஆனாதான், வேதத்தை வாசித்து தியானித்து எப்போ ஒரு மாதிரி இருக்கோ அப்போல்லாம் பாட்டு பாடிட்டு கூலாக இருந்தாதான் இதெல்லாம் ஓவர் கம் பண்ண முடியும். இது வந்து ஒரு இல்யூஷன் மாதிரி. என்ன இருக்குமோ அந்த பயமே மனுஷனை ஒரு மாதிரி கொண்டு போயிடும். ஒரு டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கேன்சர் இல்லை ஏதோ ஒரு பெரிய வியாதி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதே தியானம் பண்ணி அதுக்குள்ளேயே போயிடாதீங்க. கர்த்தரால் முடியாதது ஒன்றும் இல்லை. அது ஒரு வார்த்தை தான். கேன்சர்ன்றது ஒரு வியாதி, அதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் தைரியமாக இருந்தீங்கன்னா எந்த தீங்கும் அணுகாது. எனக்கு அடிக்கடி ஞாபகம் வர்றது பவுல் தாங்க. சூப்பருங்க. அவர் அவ்வளோ விஷ பாம்பு கடிக்குது, அவர் பாட்ட கூலாக விறகு எடுத்து வச்சுட்டு பிஸியாக அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி நம்மளுக்கும் இருக்க முடியுமா? எப்போ முடியும்னா அவர் கூட ரிலேஷன்ஷிப் வித் காட் க்ளோஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கூலாக இருப்போங்க. கர்த்தர் என் கூட இருக்காரு, எந்த தீங்கும் என்னை அணுகாதுன்ற ஒரு ஃபெய்த், அவரோட கூட சிலுவையில் நீங்களும் க்ளோஸ் ஆகிட்டீங்கன்னா உலக பிரகாரமாக என்ன வந்தாலும் நமக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம் நிறைவேற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பி கூல் ஆல் த டைம்.